வேதாகம தொடக்கத்துல இந்த விசித்திரமான சம்பவம் இருக்கு. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருக்கிறாங்க. இந்த தோட்டத்துல எல்லாம் சிறப்பாக இருக்குது. அது இருக்க வேண்டிய வண்ணம் இருக்குது. ஆனா இந்த ஒரு மரத்துல இருந்து மட்டும் சாப்பிட வேண்டாம்னு தேவனால் சொல்லப்பட்டது. ஏன்னா அது ஆபத்தானது மற்றும் அது அவங்கள கொன்றுவிடும். அப்போ அவ்வளவுதானா? இந்த பழமரத்தை தவிர்த்தால் நாம நலமாக இருக்கலாம், அப்படியா? ஆமா, இது மிகவும் எளிமையாக தெரியுது. ஆனா இந்த தோட்டத்தில் ஒரு பாம்பு இருக்குது. அது வேற ஒரு காரியத்தை சொல்ல தொடங்குது. இந்த மரத்தின் பழத்தை நீங்க சாப்பிட்டா நீங்க சாக மாட்டீங்க, உண்மையில அது உங்களை தேவனை போல ஆக்கும்னு சொல்லுது. ஆதாமும் ஏவாளும் அந்த பாம்பை நம்பி அவங்க பழத்தை சாப்பிட்டாங்க. அதனால தோட்டத்தின் நன்மை அநியாயமா இழக்கப்படுது. மேலும் தீமையும் மரணமும் தேவனின் நல்ல உலகத்துல நுழையுது. இப்போ ஏன் இந்த தோட்டத்துல பேசும் பாம்பு இருக்குது? அதாவது இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தானே? ஆமா, இது மிகவும் விசித்திரமானது. இதைவிட விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த பாம்பு ஏன் அல்லது எப்படி வந்தது என்று வேதாகமம் கூறவில்லை. தேவனுக்கு எதிரான எதிர்ப்பை கிளப்பும் உயிரினமாக வேதாகமம் இந்த பாம்பை முன்வைக்குது. மேலும் அது தேவனின் நன்மையை பற்றி மற்றவங்கள சந்தேகிக்க வைக்குது மற்றும் மரணத்தை நோக்கி அவங்கள வழிநடத்துது. எனவே இந்த பாம்பு என்னவாக இருந்தாலும் அதுவே நம் உலகிலும் நம் வாழ்விலும் இன்றைக்கு வரைக்கும் வியாபித்திருக்கும் தீமையின் ஊற்று. ஆனா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இங்க சம்பவத்துல தேவன் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு இந்த சுவாரஸ்யமான வாக்குறுதியை அளிக்கிறாரு. எதிர்காலத்தில் யாரோ ஒருவர் ஏவாளின் மகனாக வரப்போகிறார் என்று. இந்த நபர் பாம்பின் தலையை நசுக்கி அதன் மூலமா தீமையை அழிக்கப் போகிறார். இருப்பினும் இந்த யுத்தத்தின் போது பாம்பு அந்த நபரின் குதிங்காலை கடிக்கும். எனவே இது ஒரு பரஸ்பர அழிவு போன்றதா? ஆமா, இது மிகவும் விசித்திரமான ஆனா அழகான வாக்குறுதி. அந்த வாக்குறுதி அல்லது வாக்குத்தத்தம் சம்பவத்தின் அடுத்த முக்கிய தருணம் வரும் வரை அப்படியே உள்ளது. அதுதான் ஆபிரகாம் என்ற இந்த மனிதனை தேவன் பிரித்தெடுத்து அவனது குடும்பத்தின் மூலம் உலக நாடுகள் அனைத்திற்கும் நன்மை மற்றும் ஆசீர்வாதத்தை மீண்டும் தரப்போகிறார். இந்த குடும்பத்தை தொடர்ந்து பார்க்கும்போது ஆபிரகாமின் கொல்லு பேரன்களில் ஒருவரான யூதா என்ற இவரை பார்க்கிறோம். அவனுடைய சந்ததியிலிருந்து ஒரு ராஜா வரப்போகிறார் என்றும் முழு உலகமும் இந்த ராஜாவை பின்பற்றப் போகிறது என்ற வாக்குத்தத்தத்தை பெறுகிறான். அவர் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரப்போகிறார். நிறைய உணவு, திராட்சரசம், பால், திராட்சை தோட்டங்கள் இருக்க போகுது. அது அருமையாக இருக்கும். யூதாவின் சந்ததியிலிருந்து நாம சந்திக்கும் முதல் ராஜா தாவீது ராஜாதான். அவர் ஒரு கதாநாயகன். ஒருவேளை அவர்தான் பாம்பை நசுக்குகிறவராக இருப்பாரோ? ஆனா கடைசியா பார்த்தா இந்த தாவீது மற்ற மனித குலத்தை போலவே அதே தீமையால் பாதிக்கப்பட்டாரு. அவர் பாம்பை ஒருபோதும் நசுக்கவில்லை, எதிர்மாறாகத்தான் நடந்தது. ஆன போதிலும் தேவன் தாவீதிடம் இந்த ராஜா இறுதியில் அவனது வம்சத்திலிருந்து வரப்போகிறார் என்று வாக்குறுதி அளிக்கிறாரு. ஆனா நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தா அவருடைய சந்ததியில் ஒவ்வொரு தலைமுறையிலும் அவரது மகன்கள் ஒட்டுமொத்தமாக ஏமாற்றத்தை கொடுத்தனர். அவங்க பாம்பிற்கு இடம் கொடுத்து தீமையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க பணம், பாலுறவு மற்றும் அதிகாரத்தின் பின்னால போய் மற்ற தேவர்களை பின்பற்றினாங்க. விஷயங்கள் மிகவும் மோசமாகி அவங்க இஸ்ரவேல் தேசத்தை அடிமட்டத்திற்கு கொண்டு வந்துட்டாங்க. பெரிய மோசமான பாபிலோன் பேரரசு அவர்களை மேற்கொண்டது. எனவே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இப்போது எந்த ராஜாவும் இல்லை. இப்போ முழு திட்டமும் தொலைந்து போனது போல தெரிகிறது. ஆனா இந்த இருண்ட நாட்களில் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழு ஒன்று இருந்தது. இந்த வரப்போகும் ராஜாவை பற்றி அவங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க. அவர் வருவார், அவர் தீமையை வெல்வார், அவர் தோட்டத்தை மீட்டெடுப்பார் என்ற வாக்குறுதியை நமக்கு நினைவூட்டினாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசியான ஏசாயா இந்த ராஜா ஏன் காயப்பட்டார் என்பதை பற்றி மேலும் கூறுகிறார். மனித குலத்தின் தீமையின் காரணமாக வாக்கு பண்ணப்பட்ட ராஜா இந்த காயத்தை பெறுகிறார் என்றும் அது அவரை கொல்கிறது என்றும் ஏசாயா கூறுகிறார். ஆனால் திடீரென்று அவர் மீண்டும் வருகிறார். இந்த காயத்தை அவர் அனுபவித்தால்தான் மற்றவர்களை குணப்படுத்துவதற்கு இது ஆதாரமாக இருக்க முடியும் என்று ஏசாயா கூறுகிறார். ஆனா பார்த்தா பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் பாம்பை நசுக்கப் போகும் ராஜா இன்னும் வரவில்லை. அதனாலதான் இந்த புதிய ஏற்பாடு தொடங்கும் போது அது நமக்கு நாசரேத்தின் இயேசுவை ஏதோ சாதாரணமான நபராக அல்ல, ஆனா இந்த குறிப்பிட்ட பண்டைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப் போகும் ஒருவராக அறிமுகப்படுத்துகிறது. ஆமா, அவர் தாவீது, யூதா மற்றும் ஆபிரகாம் ஆகியோரின்
வம்சாவளியை சேர்ந்தவர் என்பதை நாம தெரிஞ்சுக்கிறோம். மேலும் அவர் இஸ்ரவேலை சுற்றி சென்று தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மை இப்போது சமீபமாயிருக்கிறது என்று அறிவித்தார். மேலும் அவர் மனிதர்களின் பாவங்களையும் தீமைகளையும் மன்னித்து அவர்களை குணப்படுத்துவதன் மூலம் அவர்கள் மீது இருந்த தீமையின் விளைவுகளை எதிர்கொள்ளத் தொடங்கினாரு. உண்மையில் வாக்களிக்கப்பட்ட ராஜா இவர்தான் என்று பலர் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மனித குலத்தின் தீமையின் முழு விளைவுகளையும் தன் மீது ஏற்றுக்கொள்வதன் மூலம் ராஜாவாகி சமாதானத்தை ஏற்படுத்த போறேன்னு இயேசு தம்முடைய நெருங்கிய சீடர்களிடம் சொல்லத் தொடங்கினாரு. அப்போ அதுதான் அந்த கொடிய பாம்பு கடித்த காயம். சரியா சொன்னீங்க. பாம்பு வெற்றி பெற்றது போல தெரியும். அடுத்ததா நடக்கப் போகும் காரியம் மட்டும் இல்லைன்னா இந்த சம்பவம் முழுவதும் உண்மையில சோகமானதாக இருக்கும். அதுதான் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். இப்போ இயேசு தீமையின் மீதும் மரணத்தின் மீதும் அதிகாரமும் வல்லமையும் உடையவரானார். எனவே புதிய ஏற்பாட்டின் எஞ்சிய பகுதிகள் தீமை மற்றும் மரணத்தின் மீதான இயேசுவின் அதிகாரம் மற்றும் வல்லமை இப்போ நம்ம வாழ்க்கையில காணப்படும் தீமையின் விளைவுகளை எதிர்கொள்ள கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது. ஆனாலும் நம்மை சுற்றியுள்ள உலகில் மரணமும் தீமையும் ஒரு உண்மையான பிரச்சனையாக இருக்கிறது. எனவேதான் இயேசு திரும்பி வந்து இந்த வேலையை முடிக்கும் அந்த எதிர்கால நாளை விவரிப்பதன் மூலம் வேதாகமம் முடியுது. அவர் பாம்பை கடைசியாக ஒருமுறை முற்றிலுமாக அழித்து போடுவார். மேலும் தோட்டத்தின் நன்மையை அவர் பூமியிலே மீண்டுமாக நிலைநாட்டுவார்.